தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கோயிலுக்கு எதிராக வீரகுமார் செய்த அநியாய அக்கிரமம், அடாத்து, சட்டவிரோதம், பூரா ஆக்கிரமிப்பாளருக்கு ஆதரவாக இருந்தது. எல்லாம் இவ்வளோ ஆவணம் இருக்கு. நான் பணம் கேட்டு இந்த ஊரில் தொழிலதிபர்கிட்ட கேட்டு அப்படின்னு இந்த வீரகுமார் நபர் சொல்லியிருக்கான். ஒரு ஆதாரம் கொடுத்தாகணும். யாரையோ பணம் கேட்ட வச்சான்னு சொன்ன ஆதாரம் இல்லாமல் சொன்ன என்ன நியாயம்? நீ திருடன்னு சொல்ற, நீ வசூல் கும்பல்னு நான் சொல்றேன். அந்த வார்த்தையை நான் வாபஸ் வாங்க மாட்டேன். ஏன்னா சட்டவிரோதமாக அவன் பண்ணியிருக்கிறான். இந்த ட்ரஸ்ட்டு கோயில் பெயரில் வசூலித்து திங்கிறான். திருப்பதி நெய் கலப்பட அக்யூஸ்டோட கூட்டு சேர்ந்து கோயிலில் கொண்டாடுறான். கோயில் சொத்துக்களை பராதீனப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறான். அதனால அவன் மீது சொல்ல குற்றச்சாட்டுகள் உண்மை. சமூகத்தில் உரிய அந்தஸ்துல அவனும் கிடையாது. என் அபிராமி கோயில் காசு எடுத்து கல்யாண மண்டபம் கட்ட நினைச்ச கயவன் நான் குற்றம் சொல்றேன். என் மீது சொன்ன குற்றச்சாட்டுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். இல்லைன்னா சட்டப்படியான நடவடிக்கையில் நான் நிச்சயம் ஈடுபடுவேன். என் மீது அரவிந்தா செல்போன் கடை நடத்தக்கூடிய காளகத்தீஸ்வரர் திருக்கோயிலுடைய முன்னாள் அறங்காவலர் உறுப்பினர் திரு வீரகுமார் என்பவர் பொய்யான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை 2 தினங்களுக்கு முன்பு புகார் கொடுத்தார். நான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் பலரிடம் பணம் கேட்பதாகவும் அவர்களை நான் அச்சுறுத்துவதாகவும் பொய் புகார் கொடுத்தார். எந்த விதமான ஆதாரமும் ஆவணமும் இல்லாது என் மீது அவதூறு கற்பிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட புகார். இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த மனிதரிடம் ₹1 கூட நான் வாங்கியதாக நிரூபித்தால் சட்டம் எடுக்கும் நடவடிக்கைக்கு நான் கட்டுப்படுகிறேன். அதே தருணத்தில் பத்திரிகையாளர்களால் வெளிக்கொணரப்பட்ட 2 ஆண்டுகள் இந்த நபர் அறங்காவலராக இருந்த பொழுது கல்யாண மண்டபம் கட்டுகிறோம் என்று பொழுது மண்ணுக்குள் கிடைத்த அந்த பழைய மன்னர் காலத்தினுடைய சிற்பங்கள், பழைய கோவில்கள் அழிந்த வரலாறு பத்திரிகையாளர்களால் தான் வெளிவந்தது. அது மட்டுமல்லாது 2 ஆண்டுகளில் நான் நிறைய நல்லது செஞ்சுருக்கேன்னு சொல்கிறார். அவர் செய்த சட்டவிரோத காரியங்கள் பையக்கூட இவ்வளவு ஆவணங்கள் இருக்குது. நான் முறையாக எல்லாம் கொடுக்க முடியும். சட்டவிரோத கோயிலுக்கு எதிராக, இந்த இந்துக்களுக்கு எதிராக செய்யலாது. நான் ஆவணத்துக்கு விசாரணைக்கு எப்போ தயார். அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் ஆலய பாதுகாப்பு பேரவை ட்ரஸ்ட் அப்படிங்கிற பெயரில் இந்து சமய அறநிலையத்தினுடைய இப்பொழுது தலைமை அரசு செயலர் திரு குமரகுருபரன் ஒரு ஜீவோ போட்டார். கோயில் பெயரில், சாமி பெயரில் தனிநபர்களோ அமைப்புகளோ வசூலித்தால் சட்டவிரோதம். அதன் அடிப்படையில் 3006 விளக்கு பூஜை நடத்தினாங்க. அதில் ஒன் ஆஃப் தி ட்ரஸ்டி வீரகுமார், NS கோவிந்தராஜன், மதன் வெங்கடேசன், LIC கணேசன். நான் ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது, எப்போ வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன். இது அறநிலையத்துறை சட்ட விதிக்கு முரணானது. அவர்கள் குற்றவாளிகள். நான் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், அவர்கள் வசூல் கும்பல். இதை உடனே என்னை பெரிய பொதுவெளியில் அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொன்னார். முதல்ல இந்த ஊரில் தொழிலதிபர்கிட்ட நான் காசு கேட்டேன்னு சொன்னதை அவர் நிரூபிக்கணும். எந்த மனிதரை நான் பார்த்தேன், எந்த மனிதரை நான் பேசினேன், எந்த மனிதரை என்னால் பாதிக்கப்பட்டாங்கிற விஷயத்தை சொல்லணும். ஆனால் இந்த வீரகுமார் என்கின்ற நபர் 2 வருஷத்தில் கோவிலுடைய சொத்தை, செல்லாண்டியம்மன் கோவில் சொத்தை திமுக நபருக்கு தாரவார்த்து கொடுக்கறதுக்கு தீர்மானம் போட்ட நபர். கோயிலுடைய இருப்பு பணம் 2 கோடி, தாடிக்கொம்பு பெருமாள் 1 கோடி 60 லட்சம், 3 கோடி 60 லட்சத்துக்கு சட்டவிரோதமாக கல்யாண மண்டபம் கட்ட முயற்சித்த போது நீதிமன்றம் தடுத்தது. அவன் செஞ்சதுனால ஒரு நன்மை, 1000 கோடிக்கு சட்டமன்ற அறிவிப்புகளை நம்ம கோர்ட்டு மூலமாக நிறுத்தியிருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் கேசஸ் பெண்டிங். இந்த 3006 விளக்கு பூஜையில் முக்கிய விருந்தினர் யாருன்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், திருப்பதி பெருமாளுக்கு நெய் கலப்படம் பண்ண அக்யூஸ்ட் மிஸ்டர் ராஜசேகர் ராஜ்மில்க்கு. இந்த நபரை கோயிலுக்குள்ளே கூட்டு போய் மரியாதை செய்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? தேர்தல் சமயத்தில் கோயிலுடைய அன்னதானத்துடைய கூட சாவி அந்த நபர்கிட்ட இருந்துச்சு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி FIR ஆகிருக்கு, தேர்தல் பரப்புரை ஈடுபட்டாங்கன்னு சொல்லி. கோவில் சார்ந்த சொத்துக்களில் கிட்டத்தட்ட 10-15 கடைகளை அரசு அண்ட் ரியல் எஸ்டேட் நடத்தக்கூடிய நபருடைய குடும்பத்தார்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்துருக்காங்க. நான் ஆவணத்தோடு பலமுறை புகார் தெரிவித்தாச்சு, நடவடிக்கை இல்லை. அதற்கு முழுக்க காரணம் வீரகுமார். 5வது, அந்த கோவில் ஒட்டியே இருக்கக்கூடிய சர்வதேச கட்டடத்தை உள்வாடகைக்கு விட்டதில் முறைகேடு. தெற்கு பார்த்த அபிராமி சந்நிதியை மாற்றி அந்த சந்நிதி இருந்த இடத்துல அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக அபிராமி படத்தை வச்சது இந்த வீரகுமார்.
கோயில் பிள்ளையாருக்கும் 63 நாயன்மாருக்கும் சமமான அளவில் ஆஃபீஸ் போட்டு, அறங்காவலர் ஆஃபீஸ் போட்டு அதை என்னுடைய புகாரில் அதை அகற்றப்பட்டது. இப்படி தொடர்ந்து அந்த கோவிலுடைய டோனர் உபயதாரர் இருப்பாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சட்டவிரோதமாக இருந்தால் மீட்டிங் போட்டார். அதை நாங்கள் தடுத்து நிறுத்தினோம். அதே மாதிரி பக்தர்களுக்குள்ள பாகுபாடு உருவாக்குறவர் பாக்கியவதிகள்னு பக்தர்களை, பெண் பக்தர்களை சொன்னாங்க. நீங்கள் அறங்காவலரை முடிச்சாச்சு, 2 வருஷம் பதவியில் இருந்தீங்க, ஒரு ஆணியும் பிடுங்கலை. ஆனால் பதவி முடிஞ்சிட்டு போன பிறகு அதிகாரிகள் நாங்கள் நடத்திய தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் வழக்குக்கு போன நபர் தெப்பத் திருவிழாவை நான் நிறுத்தினேன்னு சொன்னார். தெப்பத் திருவிழா நடத்துவதற்கு சட்ட ரீதியாக எந்த அனுமதியும் பெறாமல் ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை கட்டுப்பாட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த நபர் வசூல் பண்ணி நடத்தினார். ஆதாரம் கொடுத்துருக்கேன். பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது? ஆதாரம் கொடுத்துருக்கு. இப்படி தொடர்ந்து இந்த கோவிலுடைய உரிமையாளர் போல செயல்படக்கூடிய இந்த நபர், இவருக்கு உடந்தையாக இந்த அபிராமி அம்மன் பத்மகிரீஸ்வரர் ஆலய பாதுகாப்பு பேரவை ட்ரஸ்ட்டுங்கிற இருக்கக்கூடியதில் 4 பேர் இருக்காங்க. அதில் இவர் ஒரு ட்ரஸ்டி. இன்னே தென்னாய் போச்சுன்னா பத்திரிக்கை நம்பர் நீங்கள் உங்களுக்கே தெரியும், ரவி உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷம் நான் சொன்னேன். ஏன்னா விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற ஒரு நல்ல அமைப்பு, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களை தவறாக வழிநடத்தி மதன் வெங்கடேசன், என்எஸ் கோவிந்தராஜன், எல்ஐசி கணேசன், ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட நபர்கள் என் லெட்ரு பேட எனக்கே தெரியாமல் கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லி ராமகிருஷ்ணன் சொல்லக்கூடிய விஸ்வ இந்து பரிஷத் தலைவர் என்கிட்ட சொல்கிறார். ஆக இந்த அபிராமியன் கோவில் பெயரால் சட்டவிரோதமான காரியங்களை நான் அம்பலப்படுத்துகிற காரணத்தினால இந்த ஊரில் நிறைய பெரிய மனிதர்கள்ட்ட நான் போய் காசு கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த சிலைக்கான கோயில் விஷயமா இருக்குது எல்லாமே ஆவணப்படுத்துறது உங்களுக்கு தெரியும். ஆனால் யாரோ ஒரு நபரை வச்சு வழக்கு போட்டு என்னுடைய வழக்கு நீர்த்து போக செய்யணுங்கிற அடிப்படையில் நடந்து கொண்ட நபர் இந்த வீரகுமார். என் மேலே அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு ஆதாரம், ஒரு நபர்கிட்ட நான் காசு கேட்டேன், இந்த ஊரில் பெரிய மனுஷன்ட்ட மிரட்டின வச்சுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் கட்டுப்பட்டு, நான் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய ஆள், நான் ஆவணங்கள் இவ்வளோ கொடுத்துருக்கேன். பாதிக்கப்பட்டதாக யாரோ பணம் கட்டதாக சொல்லக்கூடிய நபர் யாரும் புகார் தெரிவிக்கலை. வேணுமென்னே நம்முடைய புகழுக்கும் நம்ம செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கும் களங்கம் கற்பிக்க வகையில் அவதூறு நோக்கத்தோடு செயல்பட்ட இந்த நபர்கள் சட்டவிரோதமாக இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்துக்கு விரோதமாக வசூலித்த நபர்கள் மீது, இந்த வசூல் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு எங்கள் அமைப்பு, இந்து முன்னணி எங்கள் அமைப்பு. அந்த அமைப்புகளுக்குள்ளே புகுந்து இந்து இயக்கங்களுக்குள்ள பிளவு ஏற்படுத்தக்கூடிய வேலையை, கேடான வேலையை, மலிவான வேலையை, இழிவான வேலையை இந்த வீரகுமார் என்கின்ற நபர் செய்கிறார். அதனால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நான் சொல்லியிருக்கிறேன். எந்த விசாரணைக்கு நான் வர தயார்னு சொல்லிட்டேன். என் மீதான புகாருக்கு அவர் பதில் கொடுத்தாகணும். இந்த செய்தியை பத்திரிக்கையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் அம்பலப்படுத்துகிறேன். இதை எங்கே வந்திருக்கீங்க? இதுக்காக மாவட்ட ஆட்சியர் திண்டுக்கல் அவர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்குறோம். எஸ்பி ஆஃபீஸ் அவர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அது தவிர்த்து ஹெச்ஆர்சி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். இப்போ என்னென்ன திருடனுக்கு தேல் கொட்ட மாதிரி வசூல் கும்பல் என்கிட்ட வலையில் மாட்டிக்கிருச்சு. சட்டவிரோதம். இதுக்கு முழுக்க இங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இஓ சுரேஷ்குமார், தக்கால இருக்கக்கூடிய திரு மிஸ்டர் அன்னக்கொடி, இணையான இருக்கக்கூடிய சபர்மதி ஜேசி, இவங்க முழுக்க அவனுக்கு உடந்த நான் வெளிப்படையாக சொல்ல முடியும். ஆதார புகார் கொடுத்து நடவடிக்கையில் கிணத்துல விட்ட கல் மாதிரி இருக்குது. திமுக வரும் எல்லாமே உங்களுக்கு கட்டி கொடுத்துருன்னு சொல்லி கடைக்காரன்ல ஏமாத்திருக்காங்க. வீரகுமார் தான் அது, அவன் வேறு. நீங்கள் கண்ணாடி வரின்னு ஒன்று, அவனு ஒன்று, கவலைப்படாதீங்க.